பிக் பாஸில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் போயிருக்கீங்க. நீங்கள் அவருக்கு பாஸாக போல. நீங்கள் அவர்கிட்ட போய் இத்தனை நாள் பேசாமல் இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு கேட்கலாமா? ஒருத்தர் பேசுறாருன்னா அவருக்கு பதில் சொல்லுங்க. நான் இத்தனை நாள் ஷோ பார்த்துட்டேன், இத்தனை நாள் பேசல, என்ன புதுசாக பேசுற அப்படி இப்படி பேசலாம். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. நான் உங்க திவ்யா நீங்க தானே? திவ்யா வந்துட்டு அதுவும் another வேஸ்ட் கேரக்டர், பெரிய வேஸ்ட். நாட் டிசர்விங் டு பி த டாப் 6, நாட் டிசர்விங் டு பி த ரன்னர் அப். அது எது யார் ஓட்டு போடுறாங்க, எதுக்காக போடுறீங்க ஒன்றுமே புரியல எனக்கு. எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டாங்களா அவங்களா? உங்களுக்கு சொந்த புத்தி இல்லையானு தெரியல. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்ருக்கீங்க. நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன். நம்ம பார்வதி தான் பேசிகிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். திவ்யா கிட்டே ஏதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்கிறப்ப காது கொடுத்தே கேட்க மாட்டேன் அந்த லேடி. என்ன ஆகிட போகுது? நீ இப்போ காது கொடுத்து கேட்டால் என்ன உலகம் அழிஞ்சிருமா? இல்லைனா உன் பேர் பயங்கரமாக கெட்டு போயிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவாங்களா? இல்லை உனக்கு ஏதாவது சினிமாவில் சான்ஸ் மிஸ் ஆக போதா? காது கொடுத்து தான் கேள. உன்னை பற்றி ஒருத்தன் சொல்கிறான், ஒரு தப்பாக சொல்கிறானே, ஏதோ சொல்கிறான்னு வச்சுக்கேன். கிரிட்டிசிசம் நீ ஏற்றுக்கவே வேணாம். நீ சண்டை போடு, நீ இப்போ வாய்க்கிலேயே பேசு, நீ மூக்கை தூக்கிட்டு போய் கொத்து அவங்களா, சரியா? அதெல்லாம் பண்ணு. ஆனால் முதல்ல காதை கொடுத்து கேளு. 2 பெரிய பெரிய காது இருக்குல்ல உனக்கு, அந்த 2 காதில் ஒரு காதை ஓப்பன் பண்ணி கேளு. என்ன ஒன்றும் குறைஞ்சிடாது. பார்வதியே ஃபெட்டப் ஆகிற அளவுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க இந்த உலகத்தில். விக்ரமையே வெறுப்பேற்றுற அளவுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது இட் கேன் ஓன்லி பி திவ்யா. ஸோ திஸ் லேடி காது கொடுத்தே கேட்கல. அப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க நார்மலாகவே. நான் சொல்கிறது மட்டும் நீ சொல்கிறது மட்டும் நான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? பேசி நான் எல்லா வாட்டியும் வால்யூம் குறைக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த திவ்யா பேசினா மட்டும்தான் டிவி வால்யூம் ஃபுல்லாக மியூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்குது. ஒரு விஷயமே இருக்காது, இருந்தாலும் கத்திக்கிட்டு இருக்கும். சரி, ஸ்பீக்கிங் ஆஃப் திவ்யா அகெயின் அன்டிசர்விங், டோட்டலி அன்டிசர்விங் கண்டஸ்டண்ட்டு. அப்போது விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு இஷ்யூ வருது. அப்போது விக்ரம் அந்த பர்டிகுலர் சைடை பார்க்குறாரு. பார்வதிக்கு நடந்தது தான் எனக்கும் நடக்குது. ஸோ எதாவது பேசுனா அவங்க காதில் வாங்குறது கிடையாது. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பேசவே படல. அந்த வீடே பார்த்தீங்கன்னா அப்படியே பற்றிட்டு எரியுது. ஒரு விஷயமே இல்லாத ஒரு இதுக்கு அவங்க அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும் எமோஷனா அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஒத்துமை மாதிரி இந்த விஜய் சேதுபதி வேறு அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டான். திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான். அந்த ஆள் முன்னாடி விக்ரமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அவன் எந்த தப்பு பண்ணாலும் ஏன்னா அவன் தான் சொல்லிட்டானே, விக்ரமே சொன்னானே அவர் என்னோட ஃபேன் அப்படின்னு. யாராவது சினிமா ஆக்டருக்கு தான் நம்ம ஃபேன்ஸாக இருப்போம். ஆனால் இங்கே ஒரு கமெடியன், அதுவும் பெரிய இந்த காமெடியன்லாம் கிடையாது. டுபாக் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். அவன் காமெடியெல்லாம் பார்த்துருக்கேன், அந்தளவு சிரிப்பே வராது. அந்த மாதிரி ஆள் சொல்கிறான் ஸ்டேஜில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று சாரே என்னோட ஃபேனுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்கு நீ ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீ அந்த மாதிரி சொல்லுவேன். வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு எனக்கு தமிழில் சொல்ல வரல, முடிஞ்சால் கூகுளில் பார்த்துக்குங்க. விக்ரம் சும்மா அவனை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலே போதும், ட்ராமான்னு சொன்னதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் வெளில வந்துடுச்சு அந்த ஆளுக்கு. அப்படி கற்றுக்கிட்டு இருந்தான். அஃப்கோர்ஸ் அந்த பர்டிகுலர் இஷ்யூவில் நான் கண்டிப்பாக விக்ரம் தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு வச்சுங்களேன். ஏன்னா விக்ரமுக்கு கடைசி வரைக்கும் க்ளோஷரே கிடைக்கல. அண்ட் ஐ டெஃபினெட்லி ஸ்டாண்ட் வித் விக்ரம் ஆன் தட் ஒன் ஆஸ்பெக்ட். சரியா? அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் ஆஸ் அ மேன் நான் ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங் இன்னொரு மேன் கோ த்ரூ பண்ணுறதை நான் பார்க்குறேன். அது ரொம்ப சில்லியாக இருந்தது. அந்த ஃபைட்டும் இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். நான் சொல்கிற திவ்யா சைடு சில்லியாக இருந்தது, விக்ரம் சைடு கண்டிப்பாக நியாயம் இருந்தது. அந்தளவுக்கு ஏன் கொந்தளிச்சார், எதுக்காக ஃப்ராட் அப்படின்லாம் சொன்னார் அப்படின்னா, அந்த வீட்டில் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது பேசுகிறதுக்கு. சில பேர் இன்னும் மட்டமாலாம் திவ்யாலாம் என்னென்னவோலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்லாம் பண்ணியிருக்காங்க. பார்வதி கமருதன் போய் நல்லா இது பண்ணுங்க ஏதோ சம்திங்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாய் நல்லா விட்டுருக்காங்க. அது ஒன்றும் ரொம்ப உத்தமையாக ஒழுங்கெல்லாம் கிடையாது. அது பேசுனதுக்கு விக்ரம் பேசுனது ஒன்றுமே கிடையாது. அந்த பாயிண்ட்டுக்கு ஒருத்தன் தள்ளப்பட்டிருக்கான், ஒருத்தனை ஃப்ராடுன்னு முகத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு லேடியை பார்த்து சொல்கிறான் லைவ் டெலிவிஷனில் அப்படின்னா அந்த அளவுக்கு அவன் சித்திரவாதை, அவன் அவ்வளோ டார்ச்சர்டாக ஃபீல் பண்ணுறான். அந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்கீங்க அவனை. இப்போ நான் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டாக பேசுகிறேன்னா என்ன அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சேனலாக இருக்கட்டும், உங்கள் கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற அந்த டிசிஷன்ஸாக இருக்கட்டும், ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்கலி கார்மா. நீங்கள் பண்ணது தான் உங்களுக்கு ரிவர்ஸில் வருது. தட்ஸ் இட்.